உங்களோடு நான் பேசுகிறேன். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னா, 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்கள். நம்ம அன்பா இருக்கணும். இது இயேசு நமக்கு போதித்த முக்கியமான கட்டளை. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறதை போல நீங்க அன்பா இருக்கணும். எப்படி நம்முடைய குறைவுகள், பலவீனங்கள், தவறுகளை பார்க்காம எதுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு நம்ம நேசிக்கிறாரோ, அதே மாதிரி மற்றவர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அதனால ஹேட்ரட்னஸ் தான் உள்ளத்துல உருவாகும். அதையும் தாண்டி இயேசுவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கணும். அதே ஆண்டவர் வரும். அதுல எல்லாவற்றிற்கும் மேலாகன்னு சொன்னா நிறைய ஆலோசனைகளை ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுகிறார். எழுதிட்டு எல்லாவற்றிற்கும் மேலாக ரொம்ப முக்கியமான காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவளாயிருங்க. சாதாரண அன்பு இல்லை, ஊக்கமா, அப்படியே ஒரு பாசமா, நேசமா, ஊக்கத்தோட அன்பு கூறுங்க. ஒருவரில் ஒருவர். ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். அது மாதிரி மாமியார் மருமகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். குடும்பங்களுக்குள்ளே, அப்புறம் சபையில பல குடும்பங்கள் சேர்ந்த அந்த சபையில வரும்போது ஒருவருக்கொருவர் மற்றவங்க மேல ஊக்கமான அன்பு கூறுவது, அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு குடும்பத்துக்கு அவசியம். நீங்க வேலை செய்யற இடத்துல மற்றவங்களோடு கூட ஊக்கமா அன்பு கூறணும். நீங்க மதத்தின் அடிப்படையில, ஜாதி அடிப்படையில் அன்பு கூறக்கூடாது. எல்லாரும் என்னோட சகோதரர்கள், சகோதரர்கள். எந்த மதத்தை சார்ந்திருந்தானே, என்ன இனம் என்று உலகம் சொன்னான்னு நம்ம அந்த பிரித்து பார்க்க கூடாது. எல்லாரிடத்திலும் ஒரு விதமா ஊக்கமான அன்பு. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, அப்படி நம்ம அன்பு கூறணும். உங்க குடும்பத்துக்குள்ள ஏன் இன்னைக்கு முறுமுறுப்பு, சமாதானம் இல்லை தெரியுமா? அன்பு இல்லை. இந்த அன்பு இல்லாதது தான் இன்னைக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, குடும்பங்கள் பாதிப்பு, சபைக்குள்ளே கோஷ்டிகள், அரசியல்கள். ஏன்? அன்பு இல்லை. உண்மையான இயேசுவின் அன்பு இருந்தா இதெல்லாம் தானாய் விலகிவிடும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுங்க, எல்லாவற்றிற்கும் மேலாய் நீங்கள் ஒருவரில் ஒரு ஊக்கமா அன்பு கூறுங்க. நீங்க நேசிக்கிற ஒரு ஆளை பற்றி குறை சொல்லுவீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு மித்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்கன்னா அவனோட குறை இருந்தா கூட மூடி மறைப்பீங்க. என் அன்பு பாவத்தை மூடும் அப்படின்னு இந்த வசனத்துல இருக்குது. ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்புனாலதான் நம்முடைய குறைகளை சொல்லாதபடி நம்முடைய பாவத்தை மூடிட்டு நம்மகிட்ட இருக்க நல்ல காரியத்தை மட்டும் சொல்லி அப்புறம் கரெக்ட் பண்ணுகிறார். இதை சரி பண்ணிக்க, இதுல குறைவு இருக்குன்னு சொல்லி. அது அன்பினால் உண்டாவது, குற்றம் சொல்லுவது அல்ல. நம்முடைய உள்ளத்துல எப்பவுமே குற்றம் கண்டுபிடிக்கிற இருதயம் இருக்கக்கூடாது. என் மாமியார் சரியில்லை, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க,